வாங்குங்க எல்லா சீசனுக்கும் ஏத ரொம்ப ஹெல்தியான அதே டைம் ஃபர்ஸ்ட் தடவை வந்து பெர்ஃபெக்டா செய்யற கேப்ப களி வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஒரு டம்ளர் கேப்ப மாவு எடுத்து சலிச்சுக்கலாம். இப்ப பழைய சோறு நீச்ச தண்ணியோட எடுத்துக்கலாம். டம்ளர் நீச்ச தண்ணி ஊத்தி நல்லா கட்டிகள் இல்லாம கலந்து வச்சுக்கலாம். இப்ப சட்டி காயமும் மீதி இருக்கிற நீச்ச தண்ணியை ஊத்திக்கலாம். இதோட ஒரு டம்ளர் கணக்குக்கு நார்மல் தண்ணி ஊத்திக்கலாம். இன்னொரு டம்ளரும் தண்ணி ஊத்திக்கலாம். 3 கரண்டி பழைய சோறு போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். உப்பு போட்டுக்கலாம். கரைச்சு வச்சிருக்கிற கேப்ப மாவை கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே வந்து கலந்துக்கலாம். ஒரு டம்ளர் கேப்ப மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டோம். அப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம். அதாவது மொத்தம் 3 மடங்கு தண்ணி சேர்த்துருக்கோம். கேப்ப வந்துருச்சு, ஆனால் தண்ணியா இருக்கு, களிப்பதத்துக்கு வரல. ஸோ இன்னும் ஒரு கரண்டி கேப்ப மாவை எடுத்து நம்ம கூட சேர்த்து நல்லா கிண்டுவோம். இந்த மாதிரி தண்ணி ஊத்துறதுல உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா லாஸ்டா வந்து இந்த மாதிரி கேப்ப மாவு போட்டு நீங்க கிண்டினீங்க அப்படின்னா நல்ல களிப்பதத்துக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றினோம்ல, அதுக்கு பதிலாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் மாவு கரைக்கும் போது அடுத்து 1.5 டம்ளர் வந்து அந்த கொதிக்க விட்டு கேப்ப மாவு சேர்த்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.